வணக்கம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது புறநானூறு. மனிதனின் அடிப்படை தேவைகளில் முதன்மையானது உணவு. ஆனால் இன்று நாம் உண்ணும் உணவு உடலை வளர்க்கிறதா அல்லது நோயை வளர்க்கிறதா? உணவே மருந்து. இது வெறும் பழமொழி அல்ல, நம் முன்னோர்கள் கண்டறிந்த வாழ்வியல் நெறி. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த சித்தர்களும் ஞானிகளும் உணவையே மருந்தாக கொண்டு நோய் நொடியின்றி வாழ்ந்தனர். அறுசுவைகளின் இரகசியத்தையும் அந்த சுவைகள் நம் உடலோடு எவ்வாறு உரையாடுகின்றன என்பதையும் உணர்த்தும் ஒரு உன்னத பயணம் இதோ உங்கள் செவிகளில். பழமையின் சுவடுகளை தேடி உங்கள் பழஞ்சுவடி சேனலில் இன்று உணவே மருந்து. மனிதனின் அடிப்படை தேவைகளில் உணவே முதன்மையானது. உண்டி முதற்றே உலகு என்ற முதுமொழி வாயிலாக உணவின் அவசியத்தை நாம் உணரலாம். உணவினால் மட்டுமே உடம்பை வளர்க்க இயலும். உடம்பில் உயிர் வாழ உணவுதான் மூலமாகும். உடல் நலமுள்ள ஒருவனுக்கு உணவாக பயன்படும் கஞ்சி நோயுற்றவனுக்கு அதுவே மருந்தாக பயன்படுகிறது. நீரையும் காற்றையும் சூரிய ஒளியையும் உணவாக கொண்டு உயிர் வாழும் தன்மை முக்காலமும் உணர்ந்த ஞானிகள், சித்தர்கள், தவசீலர்களுக்கே சொந்தம். யதார்த்த உலகில் இயல்பாய் வாழும் நம் போன்ற சாமானியர்களுக்கு திட உணவே உடல் திடம் தந்திடும். மனித உயிர்களின் வாழ்க்கை பாங்கு தொடர்ந்து நடத்திட இயற்கை அளித்த நன்கொடைதான் உணவு. நாம் சில வேளைகளில் இந்நிகழ்வை கண்கூடாய் பார்ப்பதுண்டு. நாட்டில் 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து மழை வளம் பொய்த்துவிட்டால் மக்கள் கடும் பஞ்சத்திற்கு உள்ளாகிறார்கள். அவர்களின் 3 வேளை உணவின் தேவை நிறைவேறுவதே பெரிய பாடாகிவிடும். விவசாயத்தையே தொழிலாக கொண்டுள்ள கிராம சமூக மக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு இடம்பெயர்ந்து தங்களது வாழ்க்கை சூழலை அமைத்துக் கொள்கின்றனர். பழங்கால மனிதனின் லட்சியமே உணவை தேடி பெறுவதாகத்தான் இருந்தது. தனித்தனி குழுக்களாய் வாழ்ந்த மனிதர்கள் உணவிற்காக ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு மாண்டு போன சரித்திரங்களும் இங்கு நிறைய உண்டு. ஆரம்பத்தில் காய், கனி, கீரைகள், பச்சை இறைச்சி ஆகியவற்றையே உணவாக கொண்டிருந்த மனிதன் காலப்போக்கில் நாகரீகம் வளர வளர பல்வேறு வகையான உணவுகளை ருசித்து உண்ணக் கற்றுக்கொண்டான். அக்கால மனிதர்களின் உணவுகளில் இயற்கை தன்மை செறிந்திருந்தன. பின்னர் காலப்போக்கில் சமையல் என்ற பெயரில் வேக வைப்பதும் எண்ணெய் விட்டு வறுப்பதும் காரசாரமாய் உண்பதும் இயல்பாகிப் போனது. இன்று ருசிக்கு அடிமையாகிவிட்ட மனிதனுக்கு நாளுக்கொரு வியாதியாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் உண்ணுகின்ற உணவில் அறுசுவையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே உடலுக்கு நோய் வர வாய்ப்பில்லை. பஞ்சபூதங்களின் கூட்டுக் கலவையால் உண்டான இந்த உடம்பு உணவின் அறுசுவையால் உடலோம்பல் செய்கிறது. அறுசுவைகளான துவர்ப்பு, கார்ப்பு, இனிப்பு, உவர்ப்பு, கசப்பு, புளிப்பு இவற்றில் எது குறைந்தாலும் மிகுந்தாலும் உடம்பில் நோய் காணும் என்று உணவு மருத்துவம் கூறுகிறது. சுவைகளும் உடலின் இயக்கமும். துவர்ப்பு உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது. கார்ப்பு ஆற்றலை செயல்படுத்துகிறது. இனிப்பு உடல் வளத்தை பாதுகாக்கிறது. உவர்ப்பு உடல் உணர்ச்சி தெளிவு நிலையை உண்டாக்குகிறது. கசப்பு உடம்பை மென்மை தன்மையுடன் கவனிக்கிறது. புளிப்பு உடல் இன்பம் பெற இயங்குகிறது. ஆக சுவை என்பது நாவால் ருசித்து உண்பதற்கல்ல, ஒவ்வொரு சுவையும் உடம்பால் உட்கிரகிக்கப்பட்டு அதற்குரிய தன்மைகள் சுவை அடிப்படையில் உடம்பில் பதிவாகின்றன. துவர்ப்பு துவர்ப்பு சுவையினால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இரத்தம் பெருகும், நரம்புகள் இறுகும், மனிதனின் ஆற்றல் அதிகரிக்கும். நெல்லிக்கனி, வாழைப்பூ ஆகியவற்றில் துவர்ப்பு சுவை அதிகம் காணப்படுகிறது. உவர்ப்பு இரத்தத்தை தூய்மை செய்யும் தகுதி உவர்ப்புக்கு உண்டு. அதே நேரத்தில் இரத்தத்தில் அதிக அளவில் உவர்ப்பு கலந்தால் இரத்தம் கெட்டுவிடும் தன்மையும் உண்டு. உப்பு, இளநீர், வெள்ளரி பிஞ்சு ஆகியவற்றில் உவர்ப்பு கலந்துள்ளது. கசப்பு கசப்பை விரும்பும் மனிதர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. பாகற்காய், பச்சை கண்டைக்காய், அதலக்காய், வேப்பம்பூ, எள், கடுகு ஆகியவற்றில்
இச்சுவை அதிகம். உடையின் மென்மையை பாதுகாக்கும் தன்மையை வளர்க்கிறது. புளிப்பு. உடம்பில் புளிப்புச் சுவை அதிகரித்தால் சிற்றின்ப வேட்கை அதிகரிக்கும். சிற்றின்பத்திலும் முழுமையான திருப்தியின்மை தோன்றி திரும்ப திரும்ப சிற்றின்ப இச்சை உண்டாகும். புளி, எலுமிச்சை, புளிச்சோறு, புளிக்குழம்புகள், இறைச்சி, மதுபானம் ஆகியவை புளிப்புச் சுவையை மிகுதியாய் கொண்டவை. புளிப்பு உடல் இன்பம் தந்து உடலை கெடுக்கும். பெரும்பாலும் பிஞ்சு காய்கறிகள், பழங்களில் புளிப்பின் சக்தி அதிகம் காணப்படும். கார்ப்பு. காரம். உணவுப் பொருட்களை எரிக்கும் தன்மை காரத்திற்கு உண்டு. அதாவது மனித ஆற்றலை செயல்படுத்தும் தன்மைக்கு இட்டுச் செல்வது இந்த காரச்சுவையே ஆகும். ஆனால் உணவில் காரத்தின் தன்மை அதிகரித்தால் நோய்க்கான அறிகுறிகள் தென்படும். மிளகு, மிளகாய், கரிசலாங்கண்ணி, இளநீர் ஆகியவற்றில் காரத்தின் கூறுகள் அதிகமாய் உள்ளன. இனிப்பு. அனைத்து வகை பழங்கள், கரும்புச்சாறு, தேன் ஆகியவற்றில் இனிப்புச் சுவை காணப்படுகிறது. உடல் வளம் அளவான இனிப்பால் உண்டாகிறது. அதுவே அளவுக்கு அதிகமாய் உண்ணுகிற போது நீரிழிவு, அதிமூத்திரம் போன்ற நோய்களை உண்டாக்கி உடம்பை சிதைக்கிறது. காரசார அடிப்படையில் பட்டியல் கீழானும் உணவுகள் சுவைகளில் பட்டியலிடப்பட்டுள்ளது. எந்த உணவுகளில் எச்சுவை அதிகம் என தெரிந்து அச்சுவை உணவுகளை நிறைய உண்டு வர நோய் நீங்கும் அதிசயம் காண்பீர். சுவை என்பது வெறும் நாக்கின் தேடல் அல்ல, அது நம் உடலின் தேவை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதைப் போல அறுசுவைகளையும் அளவோடும் முறையோடும் உட்கொள்ளும் போது நம் உடலே ஒரு மருந்தகமாக மாறுகிறது. ருசிக்கு அடிமையாகாமல் சத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கை வழங்கிய கொடையான உணவை சரியாக பயன்படுத்துவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து உணவை மருந்தாக கொள்வோம். பிணியற்ற பெருவாழ்வு வாழ்வோம். இதுபோன்ற அரிய வரலாற்று மற்றும் வாழ்வியல் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் பழஞ்சுவடி சேனலுடன். நன்றி, வணக்கம்.